வணக்கம். நான் ஆனந்த். ஆதித்ய மாதவன், அஞ்சு கூரியன், கௌரி கிஷன், முனிஷ்காந்த் இவங்களாம் நடிச்சு டைரக்டர் அபின் ஹரிகரன் டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் அதர்ஸ். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஓப்பனிங்ல ஒரு வேன் ஆக்சிடென்ட் ஆயிருது. அதுல டிரைவர் உட்பட 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேர் யார் அப்படின்னா, ஒரு பிளைண்டான உமன்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பாக்குறப்ப அந்த வேனோட நம்பர் பிளேட் ஃபேக்கா இருக்கு. அந்த நம்பர் பிளேட் உண்மையாவே ஒரு பைக் உள்ளது. அது ஒரு வேனுக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு. வேனோட சேஸ் நம்பர் இல்லை, வேனை பத்தின அட்ரஸ் இல்லை, செத்தவன் டிரைவரே கிடையாது அப்படின்னு லீடை பிடிச்சி பார்த்தா அது ஒரு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய கிரைமை நோக்கி போகுது. இந்த குற்றம் 23 படத்துல வர அந்த அந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்டும் இதோட ஸ்டோரி பிளாட்டும் ஏறத்தாழ சேம் தான். அந்த மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் எப்படி ஆதித்ய மாதவன் இந்த கேஸை சால்வ் பண்ணாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு மாஸ்டர் மைண்ட் யாரு அப்படிங்கிறது தான் அதர்ஸ். இந்த படம் தான் ஆதித்ய மாதவனுக்கும் சரி, அபின் ஹரிஹரனுக்கும் சரி முதல் படம். 2 பேருமே அவங்களோட ஒர்க்கை முதல் படத்துல ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி அஞ்சு கொரியன், கௌரி கிஷன், முனிஷ்காந்த் இவங்க 3 பேரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர்ல ரொம்ப பெஸ்டாவே கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி படத்தோட வில்லன் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். இதுக்கு முன்னாடி அந்த வில்லனை எந்த படத்துலையும் பார்த்தோமா ஞாபகம் இல்லை. உங்களுக்குமே அது ஒரு பெரிய சர்ப்ரைஸா தான் இருக்கும். படம் ஆரம்பிச்சு முதல் 25 நிமிஷத்துக்குள்ளே வில்லனை நமக்கு காட்டிடுவாங்க. ஆனா இவன் தான் படத்துல வில்லனுங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே படத்துல இருக்கு. அது மாதிரி படத்துல வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் கூட கெஸ் பண்ணாததான் இருக்கு. அது எதுவுமே ப்ரெடிக்டபிளா இல்லை, அன்பிரெடிக்டபிளா தான் இருக்கு. அதெல்லாம் அபின் ஹரிஹரனோட ஒரு பெஸ்டான ரைட்டிங்னே சொல்லணும். அது மாதிரி படத்துல காமெடிக்கு முனிஷ்காந்த் இருக்கிறாரு. அவர் பண்ற காமெடி எல்லாம் அசால்ட்டே இல்லை. ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாரு. அதுக்கெல்லாம் அவருக்கு பெருசா செலவிடணும் அவசியமே கிடையாது, முனிஷ்காந்த் இருக்காரு அப்படிங்கிறப்ப. அது மாதிரி அஞ்சு கூரியனுக்கு படம் ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறப்ப பெருசா ஸ்கோப் இல்லையே, சும்மா ஏன்னா இதுக்கு ஒரு முகம் தெரியாத ஆளை கூட யூஸ் பண்ணிருக்கலாமேங்கிறப்ப படத்தோட கிளைமேக்ஸ்ல அவங்களுக்குன்னு ஒரு ஃபைட் சீன் வச்சதெல்லாம் சரி ஓகே நம்ம கொஞ்சம் அமையாயிக்குவோம் அந்த மாதிரி ஒரு பதில் கொடுத்தாங்க. பெருசா இல்லை, ஒரு கிளைமேக்ஸ்ல அவங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமா ஒரு ஃபைட் இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, கௌரி கிஷனுக்கு படத்தோட ஒன்றிய அவங்களுக்கு நிறைய அவங்கள கதைக்குள்ள அவங்கள இன்க்ளூட் பண்ற மாதிரி நிறைய கதை அம்சம் இருக்கு. அவங்களுக்குமே முக்கியமானது இருக்கு. ஹீரோ அஸ் யூஷுவல், வில்லனும் அதே தான். அது மாதிரி ஒரு ஒரு கிரைம் த்ரில் சப்ஜெக்டுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் படத்துல இருக்குமோ அது எல்லாமே படத்துல இருக்கு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்காதது இருக்கு. அங்கங்க லைட்டா காமெடி. படம் இப்போ முடிஞ்சு நினைக்கிறப்ப முடியாது, அடுத்த படம் மூவ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கரெக்டாவே இருக்கு. அது மாதிரி படத்தோட வில்லன் யார் அப்படிங்கிறத டைட்டிலே சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம யாருமே அதை கெஸ் பண்ண மாட்டோம். அதெல்லாம் உண்மையாவே டைரக்டரை பாராட்ட வேண்டும். அது மாதிரி படத்தோட மியூசிக்குமே பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். சினிமோட்டோகிராஃபியுமே பெஸ்டா தான் இருக்கு. அது மாதிரி படம் ஒரு ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபர்ஸ்ட் பாக்குறோம், ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி பாக்குறோம் அப்படின்னாலே அதோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் யாரு வில்லங்கிறது தெரிஞ்சிடும் நமக்கு. அதுக்கடுத்து 2வது செகண்ட் டைம் தேர்ட் டைம் பாக்குறப்பெல்லாம் அதோட சஸ்பென்ஸ் எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகாது. அந்த ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, அப்படி பாக்குறப்ப இந்த படம் நல்லா இருக்கு. உங்களுக்கு எந்த சஸ்பென்ஸுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அன்பிரெடிக்டபிளா தான் இருக்கும். அதுதான் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவிக்கு ஒரு சஸ்பென்ஸ்லக்கான எலமெண்டே. நம்ம எதையும் கெஸ் பண்ணக்கூடாது, நம்ம கெஸ் பண்ணாத டைரக்டர் வச்சிருக்கணும். அது இந்த படத்துல டைரக்டர் வச்சிருக்கிறாரு. ஷியோரா அந்த படத்தை பாருங்க. கண்டிப்பா நீங்க பார்க்கக்கூடிய அந்த ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் நிச்சயமா நீங்க என்டர்டெயின் ஆவீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். படத்தை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.